சென்னை மக்களுக்கு ஒரு நற்செய்தி. தங்கமயிலின் அடுத்த 2 புதிய ஷோரூம் ஐயப்பந்தாங்கல் மற்றும் விருகம்பாக்கத்தில் வரும் ஏப்ரல் 11ஆம் தேதி முதல் ஆரம்பம். இவருடைய மைண்டே எப்படியாவது அந்த வழக்கை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் ஆக்கணுன்ற ஒரு எண்ணத்துல தான் அவர் செயல்படுறாரு. ஜெராக்ஸ் காப்பி மட்டும் அனுப்பிச்சு விட்டு அந்த ஒரிஜினல் காப்பியை எடுத்து பூட்டி வச்சுக்கிறாரு பீரோவில். அவர் நினைச்சிட்டாரு பூட்டி வச்சுட்டு அது அவ்வளோதான் போயிடுச்சு, செத்து போச்சுன்னு நினைச்சாரு. அது தப்பு, அவர் தவறு. எனக்கு அதிகாரம் இருக்கு, அப்புறம் பெரிய வானவிலே அதிகாரம் இருக்குன்றது அவர் நினைச்சிட்டு செயலாற்றுனால்தான் நீதிமன்றம் கடும் சொற்கள் இந்த வழக்கில் பயன்படுத்தி சொல்லியிருக்காங்க. என்னுடைய அதிகாரத்தை என்கிட்ட இருந்து பறிக்கிறதுக்கு என்கிட்டே ஒப்புதல் கேட்கறது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு மாநில அரசு வராங்க. அது எப்படி ஏற்றுக்க முடியும்ன்ற ஒரு விஷயம் இருக்கு. ஒரு சட்டமன்றம் கொடுத்த பதவியை சட்டமன்றமே திரும்பி வாங்குறதுல என்ன தவறு இருக்கிறது? ஆனா இது ஏன் அந்த 10 மசோதா தாக்கல் பண்ணும்போது நீட் மசோதாவுக்கும் ஏன் நீங்க முன்னாடி நீதிமன்றத்துக்கு அது வேற. நீதிமன்றம் கொடுத்த இந்த தீர்ப்பை, இந்த கால வரையறைய நாடாளுமன்றத்தால ஓவர் ரைட் பண்ண முடியுமா, மாற்ற முடியும்? விகடனின் சிறப்பு நேர்காணலுக்கு வரவேற்கிறோம். மாநில அரசு, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசு நிறைவேற்றி அனுப்பின ஒரு மசோதா மீது முடிவெடுக்காமல் ஆளுநர் கிடப்பில் போடுறதுக்கு அதிகாரம் இல்லைன்னு உச்சநீதிமன்றம் ஒரு முக்கியமான தீர்ப்பை கொடுத்திருக்காங்க. அதுபோக ஆளுநர் ஒரு மசோதா மேல எவ்வளவு காலத்துக்குள்ள நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கால வரையறையையும் உச்சநீதிமன்றம் கொடுத்திருக்காங்க. தாமாக முன் 10 மசோதாக்களையும் உச்சநீதிமன்றமே ஒப்புதல் கொடுத்ததாகவும் அறிவிச்சிருக்காங்க. இந்த வழக்கு எப்படி நடந்துச்சு, என்னென்ன மாதிரியான வாதங்கள் மாநில அரசு சார்பில் வைக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறத நம்ம மூத்த வழக்கறிஞரும் திமுகவுடைய எம்பியுமான திரு வில்சன் சார்கிட்ட கேட்க இருக்கிறோம். அவர் தான் இந்த வழக்கு நடத்தி அதுல வெற்றி கண்டிருக்காரு. சார் வணக்கம். வணக்கம். முதல்ல வாழ்த்துக்கள் உங்களுடைய வெற்றிக்கு. நன்றி சார். இந்த விஷயத்துல நான் எப்படி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன்னா, என்ன தீர்ப்பு அப்படிங்கிறது ஒரு பக்கம், இந்த பேச்சு எப்படி ஆரம்பிச்சிச்சு, உங்களுக்கும் முதலமைச்சருக்குமான பேச்சு இப்படி தொடர்ந்து ஆளுநர் மசோதாக்களை கிடப்புல போட்டுக்கிட்டே இருக்காரு, இதை நம்ம நீதிமன்றத்துக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிற முடிவு நீங்க எப்போ எடுத்தீங்க? அப்போ உங்களுக்குள்ள என்ன கான்வர்சேஷன் நடந்துச்சு? இந்த வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு வழங்குவதற்காக உச்ச நீதிமன்றத்தை வணங்குகிறோம், பாராட்டுகிறோம். முதல்ல தமிழ்நாட்டுடைய நலன் கருதி, இந்தியாவின் நலன் கருதி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த வழக்கை தாக்கல் செய்ய சொல்லி நீதிமன்றம் வரை சென்று இந்த உத்தரவை பெற்றிருக்கிறோம். அதற்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள் முதலமைச்சருக்கும். 2021 முதலமைச்சர் அவர்கள் ஆட்சி அமைத்த பிறகு அவங்க மசோதாக்கள் பாஸ் பண்ணி அனுப்பிச்சிட்டே இருக்காங்க. ஒரு கிட்டத்தட்ட 10 மசோதாக்கள் ஆளுநர்கிட்ட எந்தவித பதிலும் இல்லை. 2021 போய் 2021 2023 நவம்பர் மாதம் வரைக்கும் காத்திருந்து அதிகாரிகள் அனுப்பி என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு கேட்டு கூட ஒரு சரிவர பதில் சொல்லவில்லை. அதே போல் அமைச்சர்கள் சென்றாலும் பதில் எதுவும் கூறவில்லை. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் தேர்வாணையம், அந்த கமிஷனுடைய சேர்மன் மற்றும் மெம்பர்ஸ், அந்த அப்பாயின்மெண்ட் ஃபைல்லையும் அவர் கையெழுத்திடாமல் நிறுத்தி வைத்திருந்தார். இது தவிர அதிமுகவை சார்ந்த 3 அமைச்சர்கள் மேலே கிரிமினல் ப்ராசிக்யூஷனுக்காக சாங்ஷன் கோரப்பட்டு அவரிடம் ஃபைல் பெண்டிங்காக இருந்தது. அந்த சாங்ஷனுக்கும் அவர் கொடுக்கவில்லை. கரப்ஷன் கேஸில் சாங்ஷன் கேட்குறாங்க. இது தவிர கைதிகள் ரெமிஷன் ஆஃப் சென்டென்ஸ், அந்த சிறை தண்டனையை குறைக்கும் அந்த உத்தரவு அரசு முடிவெடுத்து கவர்னர் ஆளுநரிடம் அனுப்பினால் ஆளுநர் அதுக்கு உத்தரவு பிறப்பிக்க வேண்டும். கையெழுத்திட்டா உத்தரவு ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த ஃபைல்லையும் அவர் கையெழுத்திடாமல் அவர் காலந்தாழ்த்தி வந்தார். இதனால ஒரு நாள் முதலமைச்சர் எங்களை அழைத்தார். சட்ட ஆலோசனை பெற்று வழக்கு தாக்கல் செய்யலாம் என்ற முடிவுக்கு வந்தார். அதன்படி இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. ஓகே. அந்த வழக்கு நீங்க தொடரும் போது என்னென்ன மாதிரியான வாதங்களை முன்வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ரிசர்ச் பண்ணியிருப்பீங்க. அதுல இந்த வெற்றிக்கு காரணமான முக்கியமான வாதங்களாக நீங்க எதை சொல்வீங்க? ஏன்னா ஆளுநர் வெளிப்படையாக பல நிகழ்ச்சிகள்ல பேசியிருந்தார். நான் ஒரு மசோதாவை நிராகரிக்கிறேன்னா அதை நான் திரும்பி கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது, அதுக்கு மேல எந்தவித நடவடிக்கையும் தேவை கிடையாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசியிருந்தாரு. ஸோ அப்படி அதெல்லாம் கவுண்டர் பண்றதுக்கு நீங்க முக்கியமான வாதங்களாக வைச்சது என்ன? இதில் அடிப்படை விஷயங்கள்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆளுநர் என்ன நினைச்சாருன்னா, அவர் மசோதாக்களை கட்டி அவர் பீரோக்குள் பூட்டி வைத்து விட்டால்
ம். அது அவ்வளவுதான், அந்த மசோதா இறந்து விடும் ம். அப்படின்னு சொல்லி யாரோ அவருக்கு சொன்னாங்களா, இல்லை அவரை அதை யோசிச்சு முடிவுக்கு வந்தாரா, இந்த மாதிரி பேசுவதற்கு தெரியவில்லை. அவர் நீதிமன்றத்திலையும் அந்த மாதிரி தான் அவருடைய நடவடிக்கைகளும் அமைஞ்சிருந்தது. அந்த வாதமும் அவங்க வைத்திருந்தார்கள். ஸோ நாங்கள் என்ன சொன்னோம்னா, முதல் தடவை வந்து நாங்கள் அனுப்பும் பொழுது, ஒரு மசோதாவை ஏற்றி ஆளுநருக்கு அனுப்பும்போது, ஆளுநருக்கு 3 வழிகள் தான் உள்ளது. 1, மசோதாவுக்கு வந்து ஒப்புதல் வழங்க வேண்டும். 2, மசோதாக்கள் வந்து நிறுத்தி வைப்பதற்கு ஆளுநர் அதிகாரம் உண்டு. 3, மசோதாக்களை வந்து குடியரசுத் தலைவருக்கு வந்து அனுப்பி வைப்பதற்கு அவருக்கு அந்த பவர் இருக்கிறது. ஆனால் இந்த 3ம் வந்து அவர் தன்னிச்சையாக செயல்பட முடியாது. அது வந்து ஒரு தேர்ந்தெடுத்த அரசு அமைச்சரவையினுடைய அட்வைஸ், எய்ட் அண்ட் அட்வைஸ் ஆஃப் தி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் கான்ஸ்டிடியூஷன்ல சொல்லியிருக்கிறது. அதன் பிரகாரம் அவர் வந்து அட்வைஸின் பேர்ல தான் அவர் வந்து செயலாற்ற முடியும். ஆனால் எங்களுடைய 10 மசோதாக்கள் சம்பந்தப்பட்ட வழக்கில் அவர் என்ன பண்ணார்னா, தன்னிச்சையாக ஃபர்ஸ்ட் வந்து நான் அந்த 10 மசோதாக்களை வந்து ஐ வித்தல் தி கன்சென்ட்னு அந்த ஃபைலில் எழுதிடுறாரு. மசோதாக்கள் மேலேயும் எழுதிக்கிட்டு ஜெராக்ஸ் காப்பி மட்டும் அனுப்பிச்சி விட்டு அந்த ஒரிஜினல் காப்பியை எடுத்து பூட்டி வச்சுக்கிறாரு பீரோவில். அவர் நினச்சிட்டாரு பூட்டி வச்சுட்டு அது அவ்வளோதான் போயிடுச்சு, செத்து போச்சுன்னு நினச்சாரு. அது தப்பு, அவர் தவறு. அந்த மசோதாக்கள் அதோடைய ஃபைல் வந்து ரிட்டர்ன் ஆன பிறகு, ஏன்னா இது ஒரு வாதம் பிறகு உங்களுக்கு சொல்கிறேன் ஏன் அது ஒரு பெரிய வாதமாக எடுக்கப்பட்டது. அது திரும்பி அனுப்பப்பட்ட பிறகு அந்த மசோதாக்கள் மேலே அவர் ஜெராக்ஸ் காப்பியில் வந்துடுது, அந்த என்டாஸ்மெண்ட்டும் வந்துடுது. அதில் எந்த காரணமும் சொல்லலையா? காரணம் கூறவில்லை. அந்த காரணம் கூறாமல் அவர் வித்தல் த பில்லுன்னு போடுறாரு. அது வருது, மறுபடியும் ரீஎனாக்ட் பண்ணி அனுப்புகிறாங்க. அனுப்பி செகண்ட் டைம் வந்த பிறகு கான்ஸ்டியூஷன் ஆர்டிகல் 200 பிரகாரம் 2வது தடவை ஒரு பில்லை ரீஎனாக்ட் பண்ணி வந்தால் அவருக்கு எந்தவித ஆப்ஷனும் இல்லை. அவர் நிச்சயமாக கட்டாயமாக ஒப்புதல் வழங்க வேண்டும். அவர் என்ன பண்றாரு, அந்த நேரத்தில் பஞ்சாப் கவர்னர் கேஸும் வழக்கு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு அளித்திருந்தது. அந்த தீர்ப்பை வந்து ஓவர் கம் பண்ணணும். 2வது கான்ஸ்டியூஷன்ல 2வது தடவை வந்துச்சுன்னா கட்டாயமா கொடுக்கணும்னு சொல்றது, அதையும் ஓவர் கம் பண்ணணும். இவருடைய மைண்டே வந்து எப்படியாவது அந்த வழக்கை வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் ஆக்கணுன்ற ஒரு எண்ணத்துல தான் அவர் செயல்படுறாரு. உண்மையாக நேர்மையாக கான்ஸ்டிடியூஷன் பிரகாரம் செயலாற்றணும் என்ற எண்ணம் இருந்திருந்தாங்கன்னா அந்த 2வது தடவை வரும்போது கொடுத்துருப்பாங்க. இவர் என்ன பண்றாரு, இதெல்லாம் மீறணுன்றதுக்காக குடியரசுத் தலைவருக்கு அனுப்பிச்சு விட்டா சேஃபா நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்ட்டு அனுப்பிச்சு விட்டுட்டார். அது அனுப்புனது கூட அவர் வந்து இண்டிபெண்டன்ட் பவர் கிடையாது. நான் ஏற்கனவே சொன்னேன், அவருக்கு ஆளுநருக்கு வீட்டோ, பாக்கெட் வீட்டோ இல்லை அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. தனிப்பட்ட முறையில் அவருக்கு பவர் கிடையாது. எய்ட் அண்ட் அட்வைஸ் வந்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் தான் பண்ணியிருக்கணும். இவர் அனுப்பி விட்டுட்டு என்ன பண்றாரு, ஒரு கடிதம் ஒன்று எழுதுறாரு ஜனாதிபதிக்கு, நீங்க அந்த பில்லை ரிஜெக்ட் பண்ணுங்க. ஒன்று தன்னிச்சையா அனுப்புறாரு, 2வது தன்னிச்சையா ஒரு கடிதம் எழுதுறாரு. அப்புறம் வந்து அவர் அந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், ஒன்றிய அரசுடைய கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸோட எய்ட் அண்ட் அட்வைஸ் பிரகாரம் ஜனாதிபதி அவங்க செய்வாங்க. அவங்க வந்து இந்த பில்லை வந்து ஒரு 7 பில்லை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஒரு பில்லு மட்டும் அசென்ட் பண்ணாங்க. 2 பில்லை வந்து இன்னி வரைக்கும் அது கிடப்பில் தான் இருக்கு, என்ன ஆச்சுன்னே தெரியல. ஸோ அந்த லெட்டரை வந்து ஆளுநர் வந்து இவங்க வந்து 7 ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாரு. எப்படி பண்ணா, இந்த வழக்கு நடந்துட்டே இருக்கு, விசாரணைக்கு இருக்கிறது, விசாரணைக்கு வருது போகுது, விசாரணைக்கு வருது போகுது, இந்த இடத்துல இப்படி பண்றாரு அவர். அப்போ நீதிமன்றத்தில் நாங்கள் என்ன சொன்னோம்னா, இந்த வழக்கு வந்து விசாரணையில் இருக்கும் பொழுது ஒன்று அவர் அசெண்ட் கொடுத்துருக்கலாம், இல்லை நீதிமன்ற தீர்ப்புக்கு அவர் வந்து வெயிட் பண்ணியிருக்கலாம். அதை விட்டுட்டு இந்த வழக்கை எப்படியாவது வந்து முறியடிக்கணும், ஒரு கெட்ட எண்ணத்தோடு செயல்படுறாரு, ஓவர் ரீச் பண்ணணும்ன்றதுக்காக பண்றாரு. அதனால வந்து அவருடைய ஆக்ஷன்ஸ் 2வது தடவை அனுப்பி அவர் பண்ணலைன்னா அது வந்து டீம் டு ஹவ் கிராண்டட் அசென்ட் நீங்களே கொடுக்கலாம். அவருடைய ஆக்ஷன்ஸ் எல்லாமே குடியரசுத் தலைவருக்கு அனுப்புதல இருந்து எல்லாமே இல்லீகல்னு ஹோல்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எங்களுடைய பிரேயரும் நாங்கள் அமெண்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி இந்த உத்தரவுகளும் வந்திருக்கு. ஓகே, இப்போ அந்த மசோதாக்களுக்கு ஆளுநர் தரப்புல வைக்கப்பட்ட வாதம் என்ன சொல்லுதுன்னா, அது ஆளுநரனுடைய அந்த வேந்தர் அப்படிங்கிற அந்த அதிகாரத்தை பறிக்கிற மாதிரி இருக்கு, அதுக்கு எப்படி ஆளுநர் வந்து ஒப்புதல் கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு வாதம் வைக்க முடியுது. இதை வந்து நீங்க சட்டப்படி அப்படிங்கிறத யோசிக்காம ஒரு லாஜிக்கலா நம்ம பேசும்போதே கூட, இப்போ என்னுடைய அதிகாரத்தை என்கிட்ட இருந்து பறிக்கிறதுக்கு என்கிட்டே ஒப்புதல் கேட்கறது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு மாநில அரசு வராங்க, அது எப்படி ஏத்துக்க முடியும்ன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல.
அதை எப்படி நீங்க கையாண்டீங்க? அதாவதுங்க, இங்க சட்டமன்றத்துடைய இறையாண்மையை தான் இந்த தீர்ப்பின் மூலம் மாண்புமிகு முதலமைச்சர் பெற்றிருக்கிறார். இறையாண்மைன்றது ஒரு பெரிய விஷயம். சாவரன் ஃபங்க்ஷன்ஸ். ஒரு சட்டமன்றத்துக்கு அதிகாரம் அரசியலமைப்பு சட்டத்தில் கொடுத்துருக்க அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி ஒரு சட்டத்தை ஏற்றிருக்கிறார்கள். பல்கலைக்கழகங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன சட்டத்தின் மூலமாக. அந்த சட்டத்தின் மூலமாக தான் வேந்தர் பதவியே உருவாக்கப்பட்டுள்ளது. வேந்தருக்கு யார் இருக்கலாம்னு சொல்லி அந்த சட்டமன்றம் தான் தீர்மானித்து ஆளுநர் என்று சொல்லியிருக்காங்க. ஒரு சட்டமன்றம் கொடுத்த பதவியை சட்டமன்றமே திரும்பி வாங்கல என்ன தவறு இருக்கிறது? நீங்க என்ன ஆர்.என். ரவி மனதில் வைத்து கொண்டா இங்க சட்டமன்றம் அந்த சட்டத்தை ஏற்றியது? அப்படின்னா ஒரு சட்டமன்றத்துக்கு பவர் இல்லைன்னு சொல்றீங்களா? இப்ப நீங்க என்ன இதுல பார்க்கணும்னா, இஷ்யூவே என்ன, சட்டமன்றத்துக்கு பவர் இருக்கா இல்லையா? நான் தான் அப்ப பதவியை உனக்கு கொடுத்தேன், நான் தான் அந்த பதவியிலேருந்து உங்களை எடுக்கிறேன். ஆனா இந்த இஷ்யூல பாத்தீங்கன்னா அந்த பதவி பறிப்பு சம்பந்தப்பட்டது கிடையாது. இந்த இஷ்யூல என்னன்னா அவருடைய அதிகாரங்கள் பறிக்கப்பட்டன. அவர் வைஸ் சான்சலர் ஏன் பறிக்கப்பட்டன? வைஸ் சான்சலர் அப்பாயின்மெண்ட்ஸ்ல செலெக்ஷன் கமிட்டியில இவர் அது ஒரு ரோட் பிளாக் போட்டார். அந்த செலெக்ஷன் கமிட்டியில இவர் ஒரு நாமினேட் பண்ணாரு. ஏற்கனவே கமிட்டிலாம் ஃபார்ம் பண்ணியாச்சு. திடீரென்று நீங்க ஒருத்தரை இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தேவையில்லாம ஒரு தகராறு செய்து எல்லா கமிட்டியும் நிறுத்தி வைத்து விட்டார். நீங்க தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை பல்கலைக்கழகத்துக்கும் வைஸ் சான்சலர் போட முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஏனென்றால் இவர் கவர்னருடைய அவர் செய்த தகராறுனால அவர் வேண்டுமென்றே அதை நிறுத்தி வைத்து இனி வரைக்கும் போட முடியாம ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது. ஸோ அப்படின்னா சட்டமன்றம் என்ன செய்யும்? நான் தானே உனக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்தேன், அந்த அதிகாரத்தை நானே எடுத்துக்கொள்கிறேன். நீங்க யாரு? நீங்க நாமினேட்டட் பர்சன் தானே. நீங்க கான்ஸ்டியூஷன்ல நாங்க ஏற்றி அனுப்பினா அட்வைஸ் அட்வைஸ் ஆஃப் தி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் என்ன சொல்றாங்களோ அதன்படி தானே நீங்க ஒப்புதல் வழங்க வேண்டும். ஸோ இவர் நினைச்சுக்கிட்டாரு எல்லாத்தையும் என் கையில தான் இருக்கு, எனக்கு அதிகாரம் இருக்கு, பெரிய வானவெளியே அதிகாரம் இருக்குன்றது அவர் நினைச்சிட்டு செயலாற்றுனால்தான் நீதிமன்றம் கடும் சொற்கள் இந்த வழக்கில் பயன்படுத்தி சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ரோட் பிளாக்ஸ் நீங்க கிரியேட் பண்றீங்க, நீங்க இந்த மாதிரிலாம் மக்களுடைய வில்லுக்கு எதிராக நீங்க செயல்பட்டு இருக்கீங்க, இந்த மாதிரிலாம் நீங்க பண்ணது முற்றிலும் தவறானது, சட்டப்படி இல்லீகல் அப்படிலாம் ஒரு கடும் சொற்கள். இன்னைக்கு அந்த நீதிமன்றம் அவ்வளவு தூரம் ஏன் வந்திருக்குன்னா ரெக்கார்ட்ஸ், அவ்வளோ ரெக்கார்ட்ஸ் நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணோம். ஒரு தருவாயில நீங்க பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு காலையில செந்தில் பாலாஜி அவர்கள் அமைச்சராக இருக்கும்போது டிஸ்மிஸ்டுன்னு எழுதுவார். ராத்திரி என்ன பண்ணுவாரு, நான் இந்த லெட்டரை நானே நிறுத்தி வைக்கிறேன்னு. ஒரு கவர்னர் இப்படி செய்யலாமா? அதே போல பொன்முடி பாருங்க, இந்த வழக்குல தான் நாங்கள் அந்த உத்தரவு வாங்கினோம். பொன்முடி அவர்கள் அவர் அமைச்சராக இருக்கும்பொழுது ஒரு தண்டனை உயர்நீதிமன்றம் தண்டனை கொடுக்கிறது. அந்த தண்டனையின் பேரில் அவருக்கு பதவி பறிக்கப்படுகிறது. அதுக்கு மேலே சுப்ரீம் கோர்ட்டில் போய் அவர் தண்டனை நிறுத்தி வைக்கிறார். தண்டனை நிறுத்தி வைத்த பிறகு அப்புறம் என்ன, மறுபடியும் அவர் பதவி பிரமாணம் செய்யணும்ல, செய்ய மாட்டேன்னு அடம்பிடிக்கிறார். மறுபடியும் இதே வழக்கில் தான் நாங்கள் நீதிமன்றத்துக்கு போனோம். உச்ச நீதிமன்றம் அப்ப தலைமை நீதிபதி இருந்தாரு சந்திரசூட் அவர்கள், நீங்கள் பதவி பிரமாணம் பண்றீங்களா இல்ல நான் உத்தரவு போடட்டுமா நாங்க. ஸோ இந்த அளவுக்கு அவர்கள் ஒவ்வொரு தடவையும் எல்லா பிரச்சனையிலையும் அவர் ஒரு தடை கற்களாக ரோட் பிளாக்காக போட்டுட்டு அரசாங்கத்தை செயலாற்ற விடாமல் தேர்ந்தெடுத்த ஒரு பிரதிநிதிகள் அவங்களுடைய எண்ணங்களை நிறைவேற்றப்படாமல் என்னெல்லாம் இழுத்தடிக்கணுமோ எப்படிலாம் டிலே பண்ணுமோ பண்ணி கொண்டிருந்தார். நீங்க சொன்ன அந்த 2 வழக்குகள்லையுமே தன்னுடைய முடிவை திரும்பி வாங்குறாரு ஆளுநர். அப்போ மத்திய அரசுக்கே ஆளுநருடைய முடிவுகள்ல பெரிய உடன்பாடு இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாமா? அதாவதுங்க, சட்டத்துக்கு உடன்பாடு இல்லைங்க. நீங்க கவர்னர் எப்படிங்க டிஸ்மிஸ் பண்ண முடியும் ஒரு மினிஸ்டரை? கவர்னர் ஒரு மினிஸ்டரை அப்பாயிண்ட் பதவி பிரமாணம் செய்யறாருன்னா சீஃப் மினிஸ்டர் அண்ட் கேபினெட் மினிஸ்டர்ஸோட ரெக்கமெண்டேஷன், சீஃப் மினிஸ்டரோட ரெக்கமெண்டேஷன்ல தான் அவர் பண்ண முடியும். ஒரு சீஃப் மினிஸ்டர் வேண்டாங்க இவர் கேபினெட்ல இருந்து டிராப் பண்ணுங்கன்னு சொன்னாதான் அவர் டிராப் பண்ண முடியும். இவரே தன்னிச்சையா அப்பாயின்மெண்ட்டோ தன்னிச்சையா ஒரு டிஸ்மிஸலோ இவர் எங்க இருக்கு பவர்?
கான்ஸ்டிடியூஷன்ல அந்த மாதிரி இல்லையே, அரசியலமைப்பு சட்டத்துல அந்த மாதிரி சொல்லப்படவில்லையே. ஆகவே வந்து அவரோட நடவடிக்கைகள் பூராவும் நாங்கள் டாக்குமெண்ட் எல்லாம் எடுத்து போட்டோம். நான் சொன்ன இந்த லெட்டர்ஸ், கடிதங்கள், அது மட்டும் இல்லை, தன்னிச்சையாக குடியரசுத் தலைவருக்கு எப்படி எழுதலாம் ஒரு கடிதம், நீங்க இந்த பில்லை நிறுத்தி வைங்கன்னு எப்படி எழுதலாம்? ஸோ அரசியலமைப்பு சட்டத்துல சொல்லாததை இவர் எடுத்து மிஸ்யூஸ் பண்ணியிருக்காரு. அவர் வந்து சில ஆவணங்கள் அவரே வந்து இந்த வழக்குக்காக தயார் செய்து அது குடியரசுத் தலைவருக்கு அனுப்பியதாக நீதிமன்றத்தில் சொல்றார். இந்த பில்லை வந்து 10 பில்லை ஏன் கொடுக்க கூடாது, அசென்ட் கொடுக்க கூடாதுன்னு அவரே ஒரு ஆர்குமெண்ட் கொடுக்குறாரு. இந்த மாதிரி வந்து இதெல்லாம் இருக்கு, பில்லுக்கு உண்டான விஷயங்களை விட்டுட்டு என்ன யாரோ ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் அதெல்லாம் வச்சுட்டு அவர் எதுக்கு சொல்ல வரேன்னா, இதெல்லாம் ஒரு தேவையற்றையான ஒரு விஷயங்கள். ஒரு பில்லு மசோதாவை வந்து எதுக்காக நீ கன்சிடர் பண்ணல, ஏன் இவ்வளவு நாள் நிறுத்தி வச்சதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கிடையாது. எனக்கு அதிகாரம் இருக்கிறது, டைம் லிமிட் இல்லை அப்படின்னு சொல்றாரு. அதனாலதான் இப்ப டைம் லிமிட்டும் கொடுத்துருக்காங்க. இப்ப அந்த டைம் ஃப்ரேம் விஷயத்துக்கு தான் சார் வரும். நீதிமன்றம் ஒரு கால வரையறை நிர்ணயிச்சிருக்காங்க. அது என்னென்ன கால வரையறைன்னு சொல்ல முடியும்? அதாவது ஒரு பில்லு பாஸ் பண்ணி, மசோதாவை பாஸ் பண்ணி அனுப்பிச்சா 30 நாட்களுக்குள்ள முடிவெடுக்கணும். ஆளுநர் வந்து குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி முடிவெடுக்கிறதுனா 3 மாசம் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ குடியரசுத் தலைவர் இந்த மாதிரி வந்து இது பண்ணி அனுப்புனாங்கன்னா 3 மாசத்துக்குள்ள அவங்க முடிவெடுக்கணும்னு சொல்லி இந்த டைம் லைனை கொடுத்துருக்காங்க. ஓகே, 30 நாட்களுக்குள்ள முடிவெடுக்கணும் அப்படிங்கிறது முதல் முறை அனுப்பும் போதேவா இல்ல இரண்டாவது முறையாக வித்ஹோல்ட் பண்ணி அனுப்பும் போது? முதல் முறையில வித்ஹோல்ட் பண்ணி அதை இன்டிமேட் பண்றதும் 30 நாட்கள் சொல்லியிருக்காங்க. இந்த டைம் ஃப்ரேம் அப்படிங்கிறது ஆர்டிகல் 200 அந்த அரசியல் சாசன சட்டத்தின்படி டைம் ஃப்ரேம் அப்படிங்கிறது ஒன்று கொடுக்கப்படல. ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் அப்படிங்கிறது அதுல கொடுத்துருக்கு. அப்படி இருக்கும்போது நீதிமன்றம் கொடுத்த இந்த தீர்ப்பை, இந்த கால வரையறைய நாடாளுமன்றத்தால ஓவர் ரைட் பண்ண முடியுமா, மாற்ற முடியுமா? அதாவதுங்க, நாடாளுமன்றத்துக்கு வந்து ஒரு கோர்ட்டோடைய ஜட்ஜ்மெண்ட்டை வந்து இன்எஃபெக்டிவ் ஆக்க முடியாதுங்க. அதோடைய பேசிஸை ரிமூவ் பண்ணலாம். ஓகே, ஒரு ஜட்ஜ்மெண்ட்டோட எஃபெக்டை நல்லிஃபை பண்ண முடியாது. எந்த மாதிரி? இப்போ இந்த தீர்ப்பை ரத்து செய்ய முடியாது, ஆனா அதோட பேசிஸை ரிமூவ் பண்ணலாம். அது வந்து நாடாளுமன்றத்துக்கு பவர் இருக்கிறது. ஆனா இங்க நீங்க பாத்தீங்கன்னா 1935ஆம் ஆண்டுல வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் வரும்பொழுது அப்பொழுதெல்லாம் வந்து காலகட்ட டைம் இருந்தது. கான்ஸ்டியூஷன் டிபேட்ஸை பார்த்தீங்கன்னா, கான்ஸ்டியூஷன் வருவதற்கு அடாப்ட் பண்றதுக்கு முன்பு ஒரு 2 வருடம் காலம் வந்து டிபேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து என்ன நினைச்சாங்கன்னா, நம்ம ஏன் 30 நாள் டைம் கொடுத்து அதிகமாக கொடுக்கணும் அவங்களுக்கு, உடனே பண்ண சொல்லலாமே, நம்ம ஏன் அவங்கள சோம்பேறி ஆக்கணும் கவர்னர்களை அப்படின்னு நினைச்சாங்க. அது வந்து அந்த டிபேட்ஸ்ல எல்லாம் இருக்கு. ஏன் ஃபைல் தேங்கி கிடக்கணும், தூங்கணும், அந்த ஃபைல் உடனே மூவ் ஆகும், அதனால்தான் ஆஸ் சூன் அஸ் பாசிபிள்னு அந்த கான்ஸ்டியூஷன்ல வச்சிருந்தாங்க. ஓகே, ஆனா நம்ம வர கவர்னர்கள்லாம் ஆஸ் லாங் அஸ் பாசிபிள்னு நினைச்சுக்கிட்டு இழுக்கடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனாலதான் அந்த டைம் ஃப்ரேம் வர வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படும். ஒரு நாடாளுமன்றத்தால அந்த காலவரையறை அப்படிங்கறது ஒண்ணு கொடுக்கணும். ஆனா நீதிமன்றம் சொன்ன காலவரையை விட எக்ஸ்டெண்டோ இல்ல குறைக்கவோ செய்யலாம். ஆமா, ஆனா அதை நீக்க முடியாது. ஆமா. ஓகே, இப்ப இதுல இன்னொரு சந்தேகம் எழுப்பப்படுறது என்னன்னா, 10 மசோதாக்களுக்கு வந்து உச்சநீதிமன்றம் ஒப்புதல் கொடுத்திருக்காங்க. ஆளுநர் கொடுக்காட்டியும் நாங்க கொடுக்குறோம்னு சொல்லியிருக்காங்க. இந்த 10 வந்து இந்த கொடுத்துட்டாங்க. இதை வந்து 10 வந்து பல்கலைக்கழகம் சார்ந்த அந்த மசோதாக்களாக இருக்கு. இதுல வந்து ஏன் நீட் தேர்வு மசோதா இல்லை அப்படிங்கிற கேள்வி. ஏன்னா சமீபத்துல குடியரசுத் தலைவர் அந்த நீட் விலக்கு மசோதாவை நிராகரிக்கிறதாக அறிவிக்கிறாங்க. அதுவும் இந்த பேட்டர்ன்லயே தான் இருக்கு. முதல் முறையாக மாநில அரசு அனுப்புறாங்க, 2வது அவர் ஆளுநர் திரும்பி அனுப்புறாரு, திரும்பவும் மாநில அரசு நிறைவேற்றி அனுப்புறாங்க, அதை அவர் குடியரசுத் தலைவருக்கு அனுப்புறாரு. இப்போ உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின்படி பார்த்தா குடியரசுத் தலைவருக்கு 2வது முறையாக வர மசோதாவை ஆளுநர் அனுப்ப முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இத நீட்டுக்கு நம்ம பொருத்தி பார்க்கலாமா? நீட் வந்துங்க இந்த ரேஷியோ இதுல லே டவுன் பண்ண அந்த ரேஷியோ என்னன்னா, குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளிக்கலன்னா இட் இஸ் ஜஸ்டிசபிள் சொல்லியிருக்காங்க. நீதிமன்றத்துக்கு அணுகலாம் சொல்லியிருக்காங்க. ஒரு ஆளுநரோ இல்ல குடியரசுத் தலைவரோ வித்தின் த கான்ஸ்டிடியூஷனல் பேராமீட்டர்ஸ், கான்ஸ்டிடியூஷன் பிரகாரம் நீங்க வந்து கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த நீட்டு வந்து விலக்கு சட்டத்தை வந்து ஒப்புதல் அளிக்காதது வந்து
இந்த மசோதாவுக்கும் இப்போ நாங்கள் டீல் பண்ண 10 மசோதாக்களும் வந்து டிஃப்ரெண்ட், என்டையர்லி டிஃப்ரெண்ட். ஸோ இது நாங்கள் இந்த வழக்குகளில் போடப்பட்ட பிரேயர்ஸ் வேற. ஓகே, இது இப்போ இந்த லா வந்து லே டவுன் பண்ணதுல வந்து ஜஸ்டிசபிள் சொன்னது எங்களுக்கு அது அட்வான்டேஜாக எடுத்துட்டு தனியாக வந்து மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தான் இப்போ ஆல் பார்ட்டி மீட்டிங் கூப்பிட்டுருக்காங்க. அவங்க முடிவெடுக்கிறத பொறுத்து தான் நம்ம செய்யணும். இதுக்கப்புறம் குடியரசுத் தலைவர் நிராகரிச்சதை நம்ம நீதிமன்றத்தில் போய் நிராகரிச்சிட்டாங்க. நிராகரிச்சதை வந்து நீதிமன்றத்துக்கு செல்லலாம். பட் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அவர் முடிவெடுக்க வேண்டும். ஓகே, ஆனா இது ஏன் அந்த 10 மசோதா தாக்கல் பண்ணும்போது நீட் மசோதாவுக்கும் ஏன் நீங்க வந்து முன்னாடி நீதிமன்றத்துக்கு அது வேற, அந்த கம்ப்ளீட் அந்த ஈவெண்ட்ஸே வேற, அந்த இஷ்யூவே வேற. அதனால அதையும் இதையும் நாங்கள் சேர்க்க விரும்பல. ஓகே, இதுல வந்து இப்போ உச்ச நீதிமன்றம் குடியரசுத் தலைவருடைய அதிகாரத்தையே நாங்க எடுத்துக்கிட்டு ஒப்புதல் தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த மசோதாக்கள் அப்படிங்கிறது மாநில ஸ்டேட் லிஸ்ட்ல இருக்கிற மசோதாக்களுக்கு மட்டும் பொருந்துமா, இல்ல கன்கரண்ட் லிஸ்ட் அதுக்கும் பொருந்துமா? அதுல ஏதாவது சிக்கல் இருக்கா? இந்த ஜட்மெண்ட் வந்து ஒரு கவர்னருடைய சம்பந்தப்பட்ட ஜட்மெண்ட். அது எப்படி நடந்து கொள்ள வேண்டும், ஆர்டிகல் 200 பவர்ஸ் என்ன, டைம் லைன் என்ன ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆகவே வந்து இந்த லிஸ்ட்டு கவர்னர் கிட்ட இருக்கணும்னா லிஸ்ட் 2 சப்ஜெக்ட்ஸும், லிஸ்ட் 3ல வந்து பார்லிமெண்ட் லெஜிஸ்லேட் பண்ணாமல் இருந்துச்சுன்னா அப்போ லிஸ்ட் 2 அதுவும் கவர்னர்கிட்ட தான் போகும். ஸோ இது சம்மந்தமாக கவர்னர்கிட்ட உள்ள விஷயங்கள் தான் இது. மசோதாவை வந்து நிராகரிச்சதுனால ஜஸ்டிசபிளா இல்லையான்ற அந்த லா லே டவுன் பண்ணதை வைத்துக்கொண்டு நீதிமன்றத்துக்கு செல்லலாம் என்று நான் கூறுகிறேன். அதுல வந்து ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட் ரெஸ்பெக்டிவ் ஆஃப் தட். ஓகே, இப்போ வந்து குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலை மீறி நாங்க வந்து ஒரு ஒப்புதலை கொடுக்குறோம் நீதிமன்றம் சொல்றாங்க. குடியரசுத் தலைவருடைய அதிகாரத்தை ஓவர் ரைட் பண்றதுக்கு நீதிமன்றத்துக்கு எவ்வளவு தூரம் அதிகாரம் இருக்கு? அதாவதுங்க, அது எல்லா ஆக்ஷன்ஸும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டிடியூஷனில் எய்தர் இந்த நேம் ஆஃப் தி கவர்னர் ஆர் இந்த நேம் ஆஃப் தி பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா தான் வரும். ஓகே, நீங்கள் அதுக்காக பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா இருக்கிறதுனால நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொன்னால் நீங்கள் வந்து கான்ஸ்டிடியூஷனே வந்து முட்டு சந்துக்கு கூட்டிகிட்டு போகிற மாதிரி ஆகிடும். கான்ஸ்டிடியூஷன் வந்து ரிலீஃபே கொடுக்காத பிரகாரம் நம்ம இன்டர்பிரேட் பண்ண முடியாது. ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்டுள்ளது, அந்த அதிகாரத்தை கான்ஸ்டிடியூஷன் பிரகாரம் அவங்க செயல்படுத்தவில்லை, சட்டப்பூர்வமாக செயல்படுத்தவில்லை என்றால் அதற்கு ஒரே பரிகாரம் நீதிமன்றத்தை தான் அணுக முடியும். ஒன்றும் இல்லை, நீங்கள் பேரறிவாளன் கேஸ் எடுத்துங்க. கவர்னர் தான் வந்து ரெமிஷன் ஆஃப் சென்டென்ஸ் கையெழுத்து போடணும். சிறை தண்டனையை அவர் தான் குறைக்க முடியும். அவர் கையெழுத்து போடலை. அதுக்காக பேரறிவாளனை வந்து சிறையிலே வைத்தார்களா? நீதிமன்றம் என்ன சொல்லிச்சு, நீ கையெழுத்து போட வேணாம், நான் திறந்து விடுறேன், நான் ஜெயில் கதவை திறந்து விட்டுட்டா நீ நடந்து போங்கன்ட்டாங்க. இதுதான் வந்து அதிகார பரவல். இந்த பரவலாக இந்த அதிகாரம் வந்து எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேச்சர் அண்ட் ஜுடிஷியரி கிட்ட கொடுத்துருக்காங்க. ஒரு அங்கம் வந்து அவங்க ஒழுங்காக செய்யலைன்னா இன்னொரு அங்கம் அதுக்கு ஸ்டெப்இன் பண்ணி பண்ணணுன்றது தான் இந்த கான்ஸ்டிடியூஷனல் மேக்கர்ஸ்லாம் நினைத்து செய்தது. அதன் பிரகாரம் அவங்க வந்து பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா தான். ஆனா பவர்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணும்போது அது ஜுடிஷியல் ரிவ்யூ இருக்காது. நீங்க அப்படி சொன்னீங்கன்னா கருணை மனு நிராகரிச்சு அப்போ நீங்க நீதிமன்றத்துக்கே போக முடியாதா? எல்லாமே வந்து அதனால சொல்றேன், வந்து எல்லா ஆக்ஷன்ஸும் பார்த்தீங்கன்னா கவர்னர் பேர்லயோ பிரசிடென்ட் பேர்லயோ நடந்துட்டு தான் இருக்கும். அவங்களுக்குள்ள அதிகாரம்லாம் கொடுத்துருக்காங்க, அவங்களுக்குள்ள இம்பார்ட்டன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்காக வந்து நீதிமன்ற கதவுகளை பூட்டி வைத்து மக்களுக்கு ஒரு வழியும் கிடையாது, ஒண்ணுமே உங்களுக்கு அப்ப அதிகாரம் யார்கிட்ட இருக்கு? மக்களுடைய அதிகாரம் தான். நீங்க பாருங்க, இந்த கான்ஸ்டிடியூஷன் எப்படி வருதுன்னா, மக்கள் தான் எலெக்ட் பண்ணி எம்எல்ஏ எம்பி அனுப்புறாங்க. அந்த எம்எல்ஏ எம்பி தான் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றாங்க. அந்த கவர்மெண்ட் தான் நீங்க வந்து எலெக்ஷன் வந்து கவர்னரையும் இது பிரசிடென்ட் வந்து டைரக்ட் எலெக்ஷன்ஸ், இன்டைரக்ட் எலெக்ஷன்ஸ்ல எலெக்ட் பண்றாங்க. எம்பியும் எலெக்ட் பண்றாங்க, எம்எல்ஏ எலெக்ட் பண்றாங்க. அல்டிமேட்டா பிரசிடென்ட் யாருடைய இதுல வராங்க? மக்களுடைய ஓட்டால தான் அவங்களும் ஆகுறாங்க, இன்டைரக்டா வராங்க அவங்க. ஸோ இந்த அதிகாரம் எங்க இருக்குன்னா கடைசியில மக்கள் கிட்ட தான் வருது. ஸோ மக்களுக்கு எதிராக ஒரு நீங்க வந்து நான் அனுப்புற பிரதிநிதிகள் ஏற்ற சட்டத்தை நீ வந்து அனுப்ப முடியாதுன்னு சொன்னா அடுத்த அங்கம் யாரு? நீதிமன்றம். நீதிமன்றம் யார் அப்பாயிண்ட் பண்றது? பிரசிடென்ட். ஸோ திருப்பி பிரசிடென்ட் எப்படி அப்பாயிண்ட் ஆகுறாங்க? மறுபடியும் எம்பி எம்எல்ஏஸ் கீழே யார் தேர்ந்தெடுத்தது? மக்கள்.
இதுதான் இப்படிதான் நீங்க பார்க்கணும். சோ இந்த மக்களால உருவாக்கப்பட்ட இந்த இந்த இவர்கள்லாம் வந்து மக்களுக்கு செய்யலைன்னா அவங்க கடைசியில வந்து அந்த இன்னொரு அங்கம் தான் அதுக்கு வந்து ரெக்டிஃபை பண்ணணும். அப்படிதான் அந்த கான்ஸ்டிடியூஷனே ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. குடியரசுத் தலைவராகவே இருந்தாலும் அவங்களுக்கு மேல கான்ஸ்டிடியூஷனும் மக்களும் ரொம்ப அதுதான் சுப்ரீம்ங்க. எல்லாருமே அது கீழே தான். அரசியலமைப்பு சட்டம் தான் சுப்ரீம். அதுக்கு கீழே தான் நீங்க கேசவானந்த பாரதி கேஸ்ல என்ன சொல்லிட்டாங்களா, பார்லிமெண்ட் சபார்டினேட் டு த கான்ஸ்டிடியூஷன் சொல்லிட்டாங்க. உன்னையே கிரியேட் பண்ணது கான்ஸ்டிடியூஷன் தான். மக்கள்லாம் சேர்ந்து இந்த கான்ஸ்டிடியூஷனை வந்து கிரியேட் பண்ணாங்க. நீங்க அதுக்கு கீழே இருக்கீங்கன்ட்டாங்க. நீங்க போயிட்டு எல்லாருக்கும் மேல நீங்க நினைச்சுக்காதீங்கன்ட்டாங்க கேசவானந்த பாரதி கேஸ்ல. அதனாலதான் அந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் சொன்னாங்க. இதெல்லாம் நீ கை வைக்க முடியாது, நீ கட்டிடத்தோட அடித்தளத்தை நீ கையே வைக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ வந்து நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. 10 மசோதாக்களும் ஒப்புதல் கொடுத்ததாக எடுத்துக்கொள்ளப்பட்டுருச்சு. இதை எப்படி நடைமுறைப்படுத்த போறீங்க? ஏன்னா இந்த இன்ஸ்டன்ஸ் வந்து புதுசுமாய் தெரியுது தமிழ்நாட்டுக்கு. இதுக்கு முன்னாடி ஆளுநர் ஒப்புதல் கொடுத்து தான் ஒரு சட்டம் வந்து நடைமுறைக்கு வரும். இப்போ நீதிமன்றம் ஒப்புதல் கொடுத்து வரும்போது அதுக்கான நடைமுறைகள் என்ன, அதை பத்தி முதலமைச்சர்கிட்ட பேசுனீங்களா? என்ன மாதிரி நடவடிக்கைகள் மேற்கொள்ள போறீங்க? நீதிமன்றம் சொல்லிவிட்டது, தீர்ப்பு வந்து விட்டது. அடுத்த கட்டம் வந்து அதை ஆட்டோமேட்டிக்கா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவாங்க. ஓகே, இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கான ப்ரொசீஜர் ஒரு கவர்மெண்ட் ஜிஓ கொடுத்தா போதும். அது கொடுத்தாலே அது வந்து அமலாகிடும். அவ்வளவுதான். ரொம்ப நன்றி சார், உங்களுடைய நேரத்துக்காக. மிக தீவிரமாக இந்த வழக்கை பத்தி நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க. நன்றி. நன்றி, வணக்கம். அழகுக்கு அழகு சேர்க்க புதியதோர் ஆரம்பம். மக்களின் நம்பிக்கையை பெற்ற தங்கமயில் இனி உங்களுக்கு மிக அருகாமையில். ஐயப்பந்தாங்கல் மற்றும் விருகம்பாக்கத்தில் கோலாகல துவக்கம் ஏப்ரல் 11ஆம் தேதி முதல்.